ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்திலாம் நான் எடுத்து சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். போராட்டம் ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 900 நாட்களுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. முதல் கேள்வி, தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா? முதல் கேள்வி வேண்டும். காரணம், இன்றைக்கி சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் 1000 ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம். டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கருக்கு மேலே. ஸோ சிட்டி வளருது. 2.5 கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது. அடுத்த 10 ஆண்டுகளில் அது 10 கோடி வரைக்கும் போகும். டோட்டல் 365 நாள் சேர்த்து. அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா முழுவதும் பாருங்கள், மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 73 விமான நிலையங்கள் இன்றைக்கி 158 உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது. அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தால், மத்திய அரசு தேர்வு செய்தனா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க. ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 அவங்க இங்கிருந்து அனுப்புகிறாங்க. அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியலில் பரந்தூர் இருக்குது, மாமந்தூர் இருக்குது, 2 பேருமே இருக்குது. இந்த 2 இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம், பரிசீலனை எடுத்திருக்கோம், எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று. 2021 மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொப்போசலில் பரந்தூர் இருக்குது, பன்னூர் இருக்குது. ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரொப்போசலை பார்த்துட்டு
4 இடத்த திமுக அனுப்புகிறாங்க. அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர், பன்னூர் இரண்டும் ஒப்புதல். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, ஃப்ளைட் வர முடியுமா, நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் 150 கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர், பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க. இதில் மத்திய அரசு எங்கே வந்துச்சுங்கன்னா, மத்திய அரசை பொறுத்தவரை விமான நிலையத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நம்முடைய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு. இன்றைக்கி பரந்தூரில் விமான நிலையம் வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அதில் 51% மத்திய அரசினுடைய பங்கீடு 20,000 கோடி ரூபாயில். ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. பகுதியில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சில கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த நில கையகப்படுத்துறதுல வந்து அந்த கிராம மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. அவங்களோட எதிர்ப்பை கடந்த காலம் சிலர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காண்டி ஒரு சகோதரர் விஜய் அந்த இடத்துக்கு போறாரு. அது தவறு கிடையாது. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறாங்க. சகோதரர் விஜய் போறது தவறு கிடையாது. ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் அங்க போறது தெரியாது. அந்த மக்களுடைய கருத்துக்கள் கொண்டு போய் நீங்க பத்திரிகை, உங்களை மாதிரி பத்திரிகை மூலியமா அதை பிரதிபலிக்கிறது தவறு கிடையாது. அதனால இப்ப ரொம்ப நாளைக்கு பின்னர் ஒரு இடத்துல வந்து ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கலாம் என்று மத்திய அரசு, மாநில அரசு எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஒரு இடத்தை சேர்க்கிறாங்க. அதை வந்து இந்த நேரத்துல வந்து வேண்டாம் என்று சொல்லும் ஒரு அரசியல் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பாக சொல்கிறார். நேற்று வந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் ரொம்ப தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். எதற்காக அந்த ஏர்போர்ட் நமக்கு தேவை, எப்படி அந்த ஏர்போர்ட்ல சுற்றுச்சூழலை மதித்து அந்த ஏர்போர்ட்டை கட்டப்போம், அதுக்கப்புறம் அந்த எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விதமான நஷ்டஈடு, சந்தை விலையை விட அதிகமான அளவு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கும் நிலையை சொல்லிடுறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரம் போனாலும் சரி, இங்கே வந்து போனாலும் சரி, பர்பஸ் வந்து சால்வ். அவருடைய என்ன நோக்கம் நினைச்சாரோ, அந்த மக்கள் நினைச்சாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அங்கீகாரம். மக்களுக்கு வந்து பரந்தூர் பிரச்சனை அப்படி என்னப்பா மறந்து போயிட்டேன், ரொம்ப நாள் அரிட்டாப்பட்டி டங்ஷன் தானப்பா ட்ரெண்டிங்கில் இருக்குது, இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னா 910 நாள் இருக்கும்போது நீங்கள் பே பண்ணிங்களாங்க, 910 நாள் போயிருக்கீங்களா போல. அது மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல திரு விஜய் அந்த பக்கம் போனதுக்கு வந்து ஒரு கவனம் பெற்றுச்சு. என்னங்க விஜய் நீங்கள் ஒரு பேட்டி கேட்குறீங்க, நான் அவங்க பேட்டி கொடுக்குறேன், அந்த மாதிரி போகிறனால அவ்வளோதான் அந்த மக்களுடைய எண்ணம். நமக்கு வந்து இது கவனம் பெறணும் அப்படின்னு இவர் போய் பார்த்தோம். நம்முடைய கல அரசியல் ஆரம்பிச்சோன்னா அவருடைய எண்ணம். ஸோ ஆல் பர்பஸ் ஆல் இல்லை. இப்போ அவர் என்ன சொல்றாரு, 80 ஏரிகள், எவ்வளவு ஏரிகள், ஏரிகளின் மீது நீ விமான ஓடுதளம் அமைக்கிறாய், எல்லா கிராமங்களையும் அழித்து 20, 25, 30 கிராமங்கள், 6000 ஏக்கர் நிலம், நஞ்சை பெரும்பகுதி, ஸ்டாலின் இருக்கிறார் காப்பார் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு வரவில்லையே. இந்த அரசு அறிவற்ற அரசு.